எல்லோருக்கும் வணக்கம் ப்ரோ. எல்லாம் ஒரு லிமிட் தான் ப்ரோ. கடந்த 3 நாட்களாகவே இந்த நிஃப்டி ரொம்ப ஃப்ளாட்டா இருக்கான். எதுக்கு? இந்த யூஎஸ் ஃபெட் ரேட்ல இருந்து ஏதாவது ஒரு பெரிய விஷயம் வந்து மேலேயோ அல்லது கீழேயோ ஒரு 1000 பாயிண்ட நகர்த்தி வைக்கலாம் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக. ஆனா மகனே, நீ மட்டும் அந்த எதிர்பார்க்கக்கூடிய வால்டிலிட்டி கொண்டு வரல, எல்லாரும் மக்கள் கசகசன்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க. நம்மளுக்கு இந்த யூஎஸ் ஃபெட் ரேட் நியூஸ் வந்து மிட் நைட்ல தான் வரும். அதனால நாளைக்கு நிஃப்டி எக்ஸ்பைரியில என்ன வேலை பண்ண போறான்னு தெரியல. இவன் தான் அண்ணன் காத்தவராயன். இவனுக்கு ஒரு தம்பி ஒருத்தர் இருக்கான், சின்னண்ணன் முத்துவேல் ராயன் ஒருத்தன். இவன் எவ்வளவு டேஞ்சரோ அவன் அதை விட பெரிய டேஞ்சர். டக்குன்னு கத்தி எடுத்து இடுப்புல குத்திட்டு ஓடி போயிடுவாப்ல. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா அவனுடைய வீக்லி எக்ஸ்பைரி நிஃப்டி பேங்க் இது 1% பிளஸ்ல வந்திருக்கான். இன்னும் மீதம் இருக்கக்கூடிய இந்த 2-3 மணி நேரங்களில் இன்னொரு பிளஸ் 1% ஏற போறானா அல்லது ஒரு -2% வர போறானா என்ன அப்படின்றது யாருக்குமே தெரியல. ஸோ நிஃப்டி பேங்க் அவனுடைய வாலட்டிலிட்டி அப்படின்றது கொண்டு வந்துட்டான், ஆல்மோஸ்ட் 500 பாயிண்ட். இதே மாதிரி இந்த 1% to 2% குறைஞ்சபட்சம் அந்த நிஃப்டி அதே மாதிரி இந்த யூஎஸ் ஃபெட் ரேட்டுக்காக ஒரு 500லிருந்து 1000 பாயிண்ட் நாளைக்கு கொண்டு வந்துட்டா ரொம்ப சந்தோஷம். ஆட பாவி, தமிழ்நாடு மெர்கடைல் பேங்க், உனக்கு நாங்கள் வலை வீசவே இல்லை. நாங்கள் பல பேங்குகளுக்கு வலை வீசி உட்காந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் நீ ஒரு ஜென்டில்மேன் மாதிரி நல்லா மிக அருமையாக உன்னுடைய வேலையை முடிச்சுட்ட. இவன்லாம் சமீபத்தில் 440 ரூபா இருந்த பங்கு இப்போ 493 ரூபா வந்துடுச்சு. ஆக மொத்த கணக்குக்கு பார்த்தோம்னாக்கா இந்த மார்ச் மாதத்துலேருந்து ஒவ்வொரு இறங்கு முகத்திலிருந்து கரெக்டாக கண்டுபிடிச்சி எடுத்திருந்தவங்களுக்கு 10 ஆல்மோஸ்ட் 30% சம்பாரிச்சு கொடுத்துட்டான். சரி, மற்ற பேங்குகள் தான் மேலே ஏறி வரல, நீயாவது கடைசிக்கு ஒரு உன்னுடைய பழைய ரேட் 600 ரூபா வந்துச்சுன்னா சந்தோஷம்தான். நண்பர்களே, எழுதி வச்சுக்கங்க, ஐடி சாஃப்ட்வேர் இல்லாமல் இப்போ ஃபைனான்ஸ் செக்டர் அப்படின்றது இயங்கவே இயங்காது. நீ பாண்ட் இஷ்யூ பண்ணுறதுலேருந்து ஐபிஓ பில்ட் பண்ணுறதுலேருந்து நம்மளுடைய செகண்டரி ஷேர் மார்க்கெட் இயங்குறதுலேருந்து எல்லாத்துக்கும் பின்னாடி இப்போ இருக்கிறது ஐடி கம்பெனிகள் தான். ஃபுல்லி ஆட்டோமேட்டட் பண்ணிட்டாங்க. இனி இவங்க நினைச்சாலும் மறுபடியும் போய் பேப்பரில் எழுதி வைக்க முடியாது, பேப்பரை இனி எதையும் இஷ்யூ பண்ண முடியாது, எல்லாமே டிஜிட்டலைஸ் ஆயிடுச்சு. ஸோ ஐடி கம்பெனியில் ஃபினான்ஸ் செக்டரில் இருக்கக்கூடிய கம்பெனிகளுக்கு என்றைக்குமே அழிவில்லை. அதுலேயும் இந்த இன்ஃபோசிஸ் டிசிஎஸ் எல்லாம் அவங்களுடைய ஃபினான்ஷியல் சைடு ரொம்பவுமே அதிகமாக ப்ரெசன்ஸ் இருக்குது. இந்த இன்ஃபோசிஸில் கூட இன்றைக்கி ஒரு நல்ல நியூஸ் என்ன அப்படின்றது வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு கொலாபரேஷன் ஆர்டர் கிடைச்சிருக்கு யுனைடெட் கிங்டமுடைய மெட்ரோ பேங்க் கூட. இந்த நியூஸ் வந்ததுக்கப்புறம் அவன் ஒன்றும் சந்தோஷத்தில் ஆடல, 3% கீழே இறங்கி தான் இருக்கான். இதுக்கு காரணம் அந்த யூஎஸ் ஃபெட் ரேட்டில் என்ன அவுட்புட் வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். ஒரு முக்கியமான விஷயம், என்னதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்தாலும் இது போன்ற சாஃப்ட்வேர்லாம் வெளியே தூக்கவே முடியாது. ஆளுகளை வேணால் தூக்கி வெளியே உட்காருவாங்களே ஒழிஞ்சு சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்ஸில் வெளியே தூக்கி உட்கார வைக்க முடியாது. அதனால் ஐடி கம்பெனிகள் என்னதான் கீழே இறங்கினாலும் மறுபடியும் பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தான் ரொம்ப அதிகம் அப்படின்றது கடந்த 10-20 வருஷத்தில் பார்த்துருக்கோம். ஸோ இன்ஃபோசிஸ் போன்ற நல்ல தரமான பங்குகள் எப்பெல்லாம் இறங்குதோ அப்பெல்லாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, எப்பெல்லாம் இறங்குதோ அப்பெல்லாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, எப்பெல்லாம் இறங்குதோ அப்பெல்லாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. விஷயமே இல்லை, குரோத்தே இல்லை, வர்ற ஏஎம்சி வச்சே வண்டி ஓட்டிக்கு இருக்கக்கூடிய இந்த ஐடி கம்பெனிகளில் இப்போ ரொம்பவுமே ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடிய கம்பெனி இன்ஃபோசிஸ் டிசிஎஸ் தான். இது போன்ற கம்பெனிகளில் நம்மளுடைய முதலீடு இருக்கும்பொழுது பெரும்பாலும் சேஃப் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நண்பர்களே, உங்களுடைய புரோக்கர் லாகின்ல இந்த வார்னிங் மெசேஜ் வந்துச்சா? எனக்கெல்லாம் வார்னிங் மெசேஜ் வந்துச்சு. ரொம்ப கரெக்டாக இயங்கி கொண்டிருக்கிறார்கள். அதாவது என்எஸ்சியினுடைய செட்டில்மெண்ட் ஹாலிடே லிஸ்ட் அப்படின்றத எடுத்து பார்த்தோம்னா வெட்னஸ்டே 18 அப்படின்றது வந்து ஹாலிடேவாக இருக்குது. அப்போ நேற்று 17ஆம் தேதி வாங்கின ஸ்டாக்குகள் இன்னைக்கு விற்கக்கூடாது. நிறைய பேர் மேபி பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் அது போன்ற நிறைய ஷேர்கள் ஏறிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி நேற்று வாங்கியிருப்பாங்க. ஆனால் அதை இன்னைக்கு விற்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, நேற்று வாங்கின ஷேர் இன்னும் உங்களுடைய டிமேட் அக்கௌண்ட்டுக்கே இன்னைக்கு வந்து சேராது. அது நாளைக்கு தான் வேலை செய்வாங்க. ஸோ நாளைக்கோ அல்லது அதுக்கடுத்த நாளோ தான் உங்களுடைய டிமேட் அக்கௌண்ட்டில் அந்த ஷேர்ஸ் வந்து சேரும். அதனால் விற்றோம்னா பெனால்ட்டி போட்டு விட்ருவாங்க. நேற்று வாங்கின ஷேர் எதை நீங்கள் விற்கிறதா இருந்தாலும் உங்களுடைய புரோக்கரை கூப்பிட்டு முதல்ல கன்சல்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா நீங்கள் சம்பாரிச்சு வச்சிருக்கிற பணம் அனாம்பத்தா 20% மேலே அப்புறம் கும்பா பாடிடும். நண்பர்களே, இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்டில் 2 முக்கியமான நியூஸ் வந்திருக்கு. ஒன்று கும்பா நியூஸ், இன்னொன்று குஜாலா நியூஸ். ஆனால் இந்த ரெண்டுக்குமே அந்த ஷேர்ஸ் எப்படி பிஹேவ் பண்ணியிருக்குன்னா குஜாலாவாக தான் பிஹேவ் பண்ணியிருக்கு. ஆர்இசி லிமிடெட் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2% இன்னைக்கு ப்ளஸ். அவன்லாம் திரும்பி அவனுடைய பழையகை வந்தான்னா ஆல்மோஸ்ட் 654 ரூபா ஒரு ஷேருக்கு 100 ரூபா ஏறி வர வேண்டிய வேலை இருக்கு. அதே மாதிரி பஜாஜ் ஆட்டோ எடுத்து பார்த்தாலும் காலையில் நெகட்டிவ்ல இருந்தவே இப்போ பாசிட்டிவ்க்கு திரும்பிட்டான். 48 ரூபா ஒரு ஷேருக்கு பாசிட்டிவாக இருக்கான். என்ன நியூஸ் வந்ததுன்னா, முதல்ல இந்த கும்பா நியூஸ் பஜாஜ் ஆட்டோ அப்படின்ற ஷேர் 7000 கூட போகலாம் அப்படின்ற மாதிரி சிஎல்எஸ்ஏ அப்படின்றவங்க கணிக்கிறாங்க.
அதே மாதிரி RECல என்ன ஒரு சந்தோஷமான நியூஸ் வருதுன்னா 2030க்குள்ள அவங்களுடைய லோன் புக் அப்படின்றது 10 லட்சம் கோடி எட்டும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க, 10 லட்சம் கோடிக்கு வட்டி வந்ததுன்னா எவ்வளவு வரும். ஸோ இன்னைக்கு வந்த நியூஸ்களில் இந்த ரெண்டு ரொம்ப முக்கியமான நியூஸ்களை பார்க்கப்படுகிறது. நண்பர்களே, ஐபிஓக்கள் பொறுத்த வரைக்கும் எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு. பெண்டிங்காக எந்த ஸ்டாக்குமே வந்து லிஸ்ட் ஆகணும் அப்படின்றது கிடையாது. கடைசியாக க்ளோஸ் ஆன இந்த PN Gadgil ஜுவல்லரி வரைக்கும் எல்லாமே வந்து லிஸ்ட் ஆயிடுச்சு. இப்போதைக்கு ஓப்பனாக இருக்கக்கூடிய இந்த வெஸ்டர்ன் கேரியர்ஸு, ஆர்கேட் டெவலப்பர்ஸ், நார்த்தன் ஆர்க் கேபிட்டல், இந்த மூணுமே இன்னைக்கு நாளைக்கு க்ளோசிங் ஆகுது. செப்டம்பர் 19ஆம் தேதி அப்படின்றது க்ளோசிங் ஆகுது. இதில் என்ன விசேஷம், யார் இப்போ லீடிங் கெய்னராக இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுங்க. ஃபர்ஸ்ட் இந்த வெஸ்டர்ன் கேரியர்ஸ் IPO அப்படின்றது அவங்க வெளியிடுற பிரைஸ் 172 ரூபா. அந்த 172 ரூபா இப்போ எந்த ரேட்டில் வந்து லிஸ்டிங் ஆகலாம் அப்படின்றது கணிப்பு எப்படி இருக்குன்னா, மேபி ஒரு 30% இப்போதைக்கு வந்து லிஸ்டிங் ஆகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கணிப்பு இருக்கு. ஸோ ஆக மொத்தம் இப்போதைக்கு இவன் கீழ் நோக்கி இல்லை, ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கான். உங்களுக்கு ஆமாம் 100% லாபம் 50% லாபம் அப்படின்ற மாதிரி வந்து லிஸ்ட் ஆகிறத பார்த்துட்டு இப்போ 30% லிஸ்ட் ஆகக்கூடுமோ அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது கொஞ்சம் சப்புன்னு தான் இருக்கும். பட் இருந்தாலும் என்ன பண்ணுறது. அதே மாதிரி இந்த ஆர்கேட் டெவலப்பர்ஸ் அப்படின்றது 128 ரூபாய்க்கு வெளியிட வரக்கூடிய IPO. இவனுடைய கிரே மார்க்கெட் பிரீமியம் தற்போது பரவாயில்ல, வெரி குட் பாய் அப்படின்னு உச்சத்தில் இருக்கா. 60% மேலே வாய்ப்பு அப்படின்றது காட்டுறான். அதே மாதிரி இந்த நார்த்தன் ஆர்க் கேபிட்டல் IPO வந்து 263 ரூபாய்க்கு வெளியிடக்கூடிய IPO. இது வந்து எவ்வளவு தூரம் லிஸ்ட் ஆகலன்னா இருக்கிறதுல இவன் தான் டாப்ல இருக்கான். இந்த நார்த்தன் ஆர்க் கேபிட்டல் தான் மேபி வந்து லிஸ்ட் ஆகும் பொழுது 70% மேல கெயின் கிடைக்குமோ அப்படின்ற மாதிரி. ஸோ எப்பவுமே நான் பார்த்த வரைக்கும் ஒரு 20% மேல கிரே மார்க்கெட் பிரீமியம் அப்படின்றது இருந்ததுன்னா லிஸ்டிங் ஆயினப்ப கடைசிக்கு ஃபிளாட் ஆகாவது வருவான் அப்படின்றதான் ஒரு கணிப்பு. ஸோ இப்போதைக்கு கிரே மார்க்கெட் பிரீமியமுடைய லிஸ்டின் படி இந்த நார்த்தன் ஆர்க் கேபிட்டல் அப்படின்றவன் நல்லா இருக்கான். அப்போ நாங்கள்லாம் நல்லா இல்லையா அப்படின்ற மாதிரி சில IPOக்கள் கோவப்படும். நீங்கள் நல்லா தான் பாருங்க, அவன் இப்போதைக்கு டாப்ல இருக்க, நீங்கள் எல்லாம் பின்னாடி இருக்கீங்க. அப்போ பணம் ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்க எதை தேர்ந்தெடுப்பாங்க மோஸ்ட்லி அப்படின்னா இந்த மாதிரி நார்த்தன் ஆர்க் கேபிட்டல்ல இருந்து தான் அவங்க அப்ளை பண்ண ஆரம்பிப்பாங்க. நண்பர்களே, 4 முக்கியமான நியூஸ் இருக்கு. அதில் நம்ம பெருமைப்பட்டு கொள்ளும்படியான ஒரு நியூஸ் என்னன்னா, இந்தியாவினுடைய GDP 100% அப்படின்னு இருந்ததுன்னா அதில் 30% சவுத் இந்தியா தான் கான்ட்ரிபியூட் பண்ணுது. இது நம்மளுக்கு எல்லாத்துக்குமே ஒரு நல்ல பெருமையான விஷயம். இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம தமிழர்கள் வந்து ஏதாவது தொழில் தொடங்கணும்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. 40-50 வயசு ஆயிடுச்சு, எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு, உங்களுக்கு நிறைய பிஸ்னஸ்க்கு தேவை கான்டாக்ட் தான். ஸோ கான்டாக்ட் எல்லாம் எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சுன்னா உங்களுடைய அடுத்த கட்ட நகர்வு என்பது மோஸ்ட்லி அது நல்லபடியாக தான் அமையும். ஏன்னா நம்மளுடைய ப்ரொடக்ஷன் கம்பெனிகள் நடத்துறது எல்லாமே லாபத்துக்கு பெரும்பாலும் போகுது. அதாவது ஷேர் மார்க்கெட்டில் ஒரு சாபக்கேடு என்னென்னா, நல்லா ஏறிட்டு இருக்கக்கூடிய பங்குகள் ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து ஸ்பிளிட்டோ போனஸோ அப்படின்னு அறிவிக்கும் பொழுது கீழே இறங்கிட்டு ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் பழைய ரேட்டுக்கு இது வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சில ஷேர்லாம் ஸ்பிளிட்டு போனஸ் பண்ணதுக்கப்புறம் அவன் நிற்கவே மாட்டான், அவனுக்கு ரெஸ்ட்டே கிடையாது, அங்கிருந்தே மேல் நோக்கி ஏறுவான். இந்த வருண் பிவரேஜஸ் லிமிடெடு, HAL லிமிடெடு, CDSL அது போன்ற கம்பெனிகள் இப்படி தான். அவன்லாம் ஒரு இடம் கூட இறங்கவே இல்லை, ஆனால் ஏறிட்டான். ஆனால் சில KPR மில்லு, CSE போன்ற பங்குகள்லாம் வந்து அந்த ஸ்பிளிட்டு போனஸ்க்கு அப்புறம் நல்லா கீழே போயிட்டு அப்புறமா அவனுடைய பழைய ரேட்டை தாண்டி போயிட்டானுங்க. ஸோ அந்த வகையில் இப்போ ஷேர் மார்க்கெட்டில் ரொம்ப பிரபலமாக இருந்தது இந்த சாக்ஸாஃப்ட் தான். அவன் நிற்காம ஏறிக்கிட்டே இருந்தான், அப்புறம் கீழே இறங்கினா கொஞ்சம் ஏறினான். இப்போ அதில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போனஸ் சம்பந்தப்பட்ட நியூஸ் இருக்குது. அதே மாதிரி ஃபோனிக்ஸ் லிமிடெட், ரைட்ஸ், உஜாஸ் இது போன்ற பங்குகள்லையும் போனஸ்க்கு உண்டான எக்ஸ்டேட் இந்த வாரத்தில் இருக்குது. GR இன்ஃப்ரா அப்படின்ற ஷேர் யாராவது வச்சிருக்கீங்களா? அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஆல்மோஸ்ட் 98 கோடி மதிப்பிலான ஒரு ஹைவே இதை வந்து பாரத் ஹைவேஸ் இன்வெட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. நண்பர்களே, உங்களுக்கு மதர்சன் சுமி ஞாபகம் இருக்குங்களா? அவங்களோட இன்டர்நேஷனல் பிஸ்னஸ், ஒயரிங் பிஸ்னஸ் ஏதோ தனித்தனியாக பிரிக்கிறேன்னு சொல்லி அப்போ 2 ஷேருமே கும்ப பாடிட்டு கீழே படுத்துட்டான். அப்போ 2 ஷேருமே அருமையான ரிசல்ட் அப்படின்றது கொடுத்தாங்க. அது மாதிரி இந்த SKF இந்தியா கேள்விப்பட்டிருக்கீங்களா? நல்ல அருமையான பங்கு. கடந்த ஒரு வருஷத்தில் மட்டும் கீழே லோ லெவல் 4000 ரூபா இருந்தவன் மேலே ஹை 6700 ரூபா வரைக்கும் போனவன். கடந்த 5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா கீழே 1000 ரூபா ரேஞ்செல்லாம் இருந்தவன் ஆல்மோஸ்ட் இப்போ 5447 ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இவங்களதுல என்ன ஒரு நியூஸ் அப்படின்றது வருதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இவங்களுடைய பிஸ்னஸை செப்பரேட் பண்ணுறதை பற்றி டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சமயத்தில் மதர்சன் மாதிரி இவன் கீழே இறங்கி பெரிய அளவில் லாபம் சம்பாரிச்சு தர போகிறானா அல்லது பிரித்து விட்டதுலேருந்தே லாபம் சம்பாரிச்சு தர போகிறானா அப்படின்றது தெரியல. பட் இந்த ப்ராசஸ் அப்படின்றது 0 அடிமட்ட நிலைமையில் இருக்குது. இதுக்கப்புறம் இன்னும் பல்வேறு ப்ராசஸ் இருக்குது. ஒரு வருஷம் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இந்த மசகன் டாக் பற்றி ஏதாவது நியூஸ் வந்தால் சொல்லுங்கன்னு ஒரு நண்பர் கேட்டிருந்தார். என்ன காரணம்னா, அது வாங்கி கொஞ்சம் கும்பாகி கீழே இருக்குது. ஸோ இந்த சமயத்தில் ஒரு சந்தோஷமான செய்தி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஷேருக்கு 12 ரூபா அப்படின்றது டிவிடெண்டாக கொடுக்குறாங்க. இந்த ஷேர் நியூஸ் வந்து உச்சத்தில் போய் 6000 ரூபா வாங்கியிருக்கிற நண்பர்களுக்கு அது ஒரு நல்ல செய்தியாக இருக்காது.
ஆனால் இதே ஷேரை சில வருடங்களுக்கு முன்னாடி 2022 21 சமயங்களில் வெறும் 150 ரூபா ரேஞ்சுக்கு வாங்கியிருந்தாங்கன்னா இன்னைக்கு அதனுடைய பர்சன்டேஜ் ஆஃப் டிவிடெண்ட் ஈல்டு பார்த்தீங்கன்னா எங்கேயோ போயிடும். 150 ரூபாய்க்கு 12 ரூபான்றது என்ன கசக்குதா? ஸோ எந்த ஒரு ஷேர்லையும் அடிவாரத்தில் வாங்கிட்டு விட்டுட்டு அவன் மேல் நோக்கி போயிட்டான்னு வச்சிங்களேன், நம்மளுக்கு வாழ்க்கையில் யோகத்துக்கு மேலே யோகம்தான். இப்படிதான் ஒரு நண்பர் சொல்லிட்டு இருந்தாரு, இந்த ஆர்இசி லிமிடெட்லாம் நான் சில வருஷத்துக்கு முன்னாடி வெறும் 100 ரூபா ரேஞ்சில் வாங்கிட்டு இருந்தாங்க, இப்போ நல்ல டிவிடெண்ட் வருதுன்னு சொல்லிட்டு இருந்தாரு. பாவம் அவர் சொன்னதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தா இது ஒரு ஷேருக்கு விலை 100 ரூபா இறங்கி போச்சு பாவம். பட் எனிவே அவர் டிவிடெண்டுக்காக தான் வச்சுட்டு இருக்க போறார். 100 ரூபா இறங்கினா என்ன, இல்லை 100 ரூபா ஏறினா எனக்கு என்ன, எனக்கு டிவிடெண்ட் போதுங்க அதில் அப்படின்ற மாதிரி சொல்றாப்ல. அதுவும் இல்லாமல் 2030 போது இது 3 லட்சம் கோடியோ 10 லட்சம் கோடியோ மொத்தமாக கடன் கொடுக்கறதுக்கு ஒரு இலக்கு வச்சுட்டாங்கன்னு வச்சுங்களேன், அப்போ இவங்க எப்பவுமே சம்பாரிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. அந்த மாதிரி நீங்களுமே முயற்சி பண்ணி பாருங்க நண்பர்களே. நல்லா 5% 10% இப்போ டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்குகள் அவனுக்கு திடீர்னு என்னைக்காவது ஒரு நல்ல ரேட்டில் கீழே இறங்கி கிடைக்கும் பொழுது, இப்போ எடில்வைஸ் ஃபினான்ஷியல் சர்வீஸ் கூட சமீபத்தில் இறங்கி கிடந்தான்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்களா கரண்ட் ரேட்டுக்கு வந்து இவன் கொடுக்குற டிவிடெண்ட் ஈல்டு வந்து 1.14%. ஆனால் சமீபத்தில் இதனுடைய விலையெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் 60 ரூபா ரேஞ்சில் உளுந்து கிடந்திருந்தான். அதுக்கும் சில வருடங்களுக்கு முன்னாடி போய் பார்த்தோம்னு வச்சிங்களேன், 2020 சமயத்துலாம் வெறும் 22 ரூபா இருந்தான். அப்போ 22 ரூபா வாங்கியிருக்கும் பொழுது இவன் கொடுக்கக்கூடிய 1% டிவிடெண்ட் வச்சிங்களேன், அப்போ ஒரு 2 ரூபா கூட வச்சிங்க, ஒரு 2 ரூபா 22 ரூபாய்க்கு உங்களுக்கு 2 ரூபா டிவிடெண்ட் கொடுக்குறான்னு வச்சிங்க, அப்போ உங்களுக்கு 10% கணக்காச்சுல வருஷத்துக்கு. ஸோ ஒரு கம்பெனியில் ப்ரொமோட்டராக இருக்கக்கூடிய ஆட்கள், ஒரு கம்பெனியில் ஃபஸ்ட்டே இந்த ஐபிஓக்களிலேயே அல்லது அதுக்கு முன்னாடியே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆட்கள், அவங்க எல்லாத்துக்கும் டிவிடெண்ட் நல்லா கொடுக்கக்கூடிய ஷேராக இருந்தால் அவங்க வாழ்க்கை செட்டில்டு, அவ்வளோதான். நண்பர்களே, இந்த ஒலக்ட்ரா கிரீன் டெக்ல 4 ரூபா டிவிடெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்ற செய்தி, பாலிமெடிக்யூர் லிமிடெட் வச்சிருந்தீங்கன்னா அதுக்கு 3 ரூபா கொடுக்குறாங்க அப்படின்ற செய்தி நண்பர்களே ஒரு சந்தோஷமான செய்தி. அதாவது தொடர்ந்து ஏறிக்கொண்டு வந்துட்டு இருந்த டிஃபென்ஸ் ரயில்வே துறை பங்குகள்லாம் பட்ஜெட்ல பெருசாக அனௌன்ஸ்மெண்ட் இல்லை அப்படின்னு அவனு 2 பேர் கீழ் நோக்கி இறங்க ஆரம்பிச்சிட்டானு. கடைசிக்கு அந்த டிஃபென்ஸோட என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் ஹெச்ஏஎலுக்கு ஒரு மிகப்பெரிய ஆர்டர் கிடைச்சிது அப்படின்றத வச்சுக்கிட்டு எல்லா டிஃபென்ஸ் பங்குகளும் ஒரு சின்ன ஏற்றம் அடைஞ்சு ஒரு 20% ஏறிட்டு டொபக்குன்னு கீழே விழுந்துட்டாங்க. ஆனால் ரயில்வே துறை பங்குல அது மாதிரி பெருசாக பவுன்ஸ் பேக் ஆகல. ஆனால் இப்போ ஒரு செய்தி என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ரயில்வே துறைக்குன்னு நாங்கள் எவ்வளவோ எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் பிளான் பண்ணியிருக்கோம், அப்போ நீங்கள் அதுக்கு உண்டான ஆர்டர்லாம் கொடுத்து இந்த பிளான் இந்த வருஷத்துக்குள்ளேயே அந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்லாம் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சில மீட்டிங் போட்டு அப்டேட் பண்ணியிருக்காங்க எஃப்எம் நிர்மலா சீதாராமன் அவர்கள். ஸோ வாடி கிடக்கும் பயிர்களுக்கு திடீர்னு ஓடி வந்து ஒரு கப்பு தண்ணி ஊற்றின மாதிரி இந்த நியூஸ் ரயில்வே துறை பங்குகளை மேலேற்றி விட்டுச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் தான். ரொம்பவும் வேண்டாம், எல்லா பங்குகளும் ஒரு 20-30% மேல் நோக்கி ஏறி வந்தால் கூட யாராவது அதில் லாக் ஆயிருந்தாங்கன்னா கொஞ்சம் பொசிஷனை குறைச்சிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையும். நண்பர்களே, இப்போ நம்ம ஒரு 2 ஷேர் பார்க்க போகிறோம். மார்க்கெட்டே சரியில்லை, ஆனால் இவனுக்கு 2 பேர் எந்திரிச்சு அப்படியே ஜாலியாக ஆடிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆர்பிஐ அப்படின்ற ஷேர் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், சமீபத்தில் ஒரு குவார்ட்டரில் கூட அவன் லாபமே பண்ணல. ஆனாலும் எந்த நம்பிக்கைன்னு தெரியல, முதலீட்டாளர்களை போய் பார்க்கும்பொழுது டிஐஸ் அவங்களுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் ஆல்மோஸ்ட் இப்போ 28% ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை இதிலிருந்து பெருசாக லாபம் வரலைன்னா போய் எல்லாம் அந்த பர்கர் கிங்கில் உட்காந்து எல்லாம் சாப்பிட்டே கழிச்சிடலாமா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் டீ கடையில் அப்படி தான் பண்ணுவாங்க, டீ கடையில் கடன் வச்சுட்டு போயிடுவான், அப்புறம் அவன் போய் அவனை கண்டுபிடிச்சி அவங்க ஏதாவது தொழில் பண்ணான்னா அதை வச்சு கழிச்சு விடுவானுங்க. அந்த மாதிரிக்கு இது இறங்கிட்டாங்களான்னு தெரியல. எப்படி பார்த்தாலும் 3.5% இன்னைக்கு ஏறி எல்லாத்தினுடைய கவனத்தை இது பெற்று இருக்கு. இதெல்லாம் ஒன்றும் பெருசாக ஏறி வர வேண்டாம், ஒரு 130 ரூபா வந்துச்சுன்னா கூட பாவம் அந்த டிஐஸ்க்கெல்லாம் ஒரு அந்த மியூச்சுவல் ஃபண்டுகளுக்கெல்லாம் ஒரு சந்தோஷம் வரும். கடந்த 5 வருஷத்தில் பார்க்கும்போது இவன்லாம் இதுக்கு முன்னாடி 200 ரூபா இருந்திருக்கான். நான்லாம் இது போன்ற ஷேர்கள் பக்கத்தில் தலை வச்சு படுக்க மாட்டேன். ஏன்னு கேளுங்க, ஒரு ஷேர் கீழிருந்து மேல் நோக்கி ஏறி வரணும்னா முதல்ல அது டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்குகளாக இருக்கணும், அல்லது அது ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் க்ரோத்தாக இருக்கணும், கடைசிக்கு ப்ராஃபிட்டாக செஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய கம்பெனியாக இருந்தால் தான் நான் பார்த்த அப்சர்வேஷனில் நல்லா மேல் நோக்கி வர்றான். நிறைய ஸ்பெஷல் கேசஸ் இருக்குது, அவனை பார்த்தா கும்பா குட்டி லாஸ் மேக்கிங்காக இருப்பான், அவன் பாட்டுக்கு ஏறி வருவான். பட் அது எதுக்கு இல்லை, நீங்கள் ஸ்பெஷலான ஆள் இல்லை, அது ஸ்பெஷல் கேஸில் வரல, அதனால் நீங்கள் வாங்கின ஷேர் இறக்கி போச்சுட்டானுங்கன்னா அப்புறம் என்ன பண்ணுறது? ஸோ எடுக்கும் பொழுதே கரெக்டாக பார்த்து எடுத்துட்டோம்னா நம்ம புலம்ப மாட்டோம். அப்போவே அது லாஸ் மேக்கிங் கம்பெனி, அது ஏன் போய் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி புலம்ப மாட்டோம். இந்த சமயத்தில் அடுத்து வரக்கூடிய குவார்ட்டரில் இது ப்ராஃபிட் தரப்போகுதா இல்லை லாஸ் தரப்போகுதா அப்படின்றத நம்ம எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா எதுக்கு டிஐஸ் வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்டுகள் எதுக்கு இத்தனை பேர் அதில் பணம் போட்டு வச்சுருக்காங்க? ஒருவேளை அடுத்த குவார்ட்டரில் இது எங்கேயாவது லாபம் இது பண்ணி தரப்போகுதா அப்படின்ற ஒரு நப்பாசியில் இது போட்டு வச்சுருக்காங்களா அப்படின்றது தெரியல. ஸோ எப்படி பார்த்தாலும் இத்தனை மியூச்சுவல் ஃபண்டுகள் அதை வாங்கி வச்சுருக்கு. இந்த பந்தன் பேங்க் ஷேர் பிரைஸ் வச்சிருக்கிறவங்களுடைய அளப்பறையெல்லாம் இன்றைக்கி தாங்க முடியாது. மார்க்கெட்டே சுமாராக இருக்குது, மற்ற பேங்க்குகளும் சுமாராக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில்
பந்தன் பேங்க் 3% ஏறி இருக்கான். அவனுடைய கடமையை முடிச்சு விட்டான். சமீபத்தில் அவன் கீழே விழுந்தான். ஆல்மோஸ்ட் 220 ரூபா ரேஞ்சிலிருந்து கீழே விழுந்தான். அவனுடைய முக்கியமான சப்போர்ட் லெவல் 190 ரூபாயிலிருந்து மறுபடியும் அவனுடைய கடமையை முடிச்சு விட்டுட்டான். யோ, நீ இந்த குட்டி ரேஞ்சுக்கு ஆடிட்டு இருக்கிறதெல்லாம் உன் கடமையா? உன்னுடைய பழைய ரேஞ்சு 260 ரூபா வருவியா வரமாட்டியா அப்படின்றதான் முதலீட்டாளர்களுடைய கேள்வி. சரி, மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சுங்க நண்பர்களே. மொத்தமே ஒரு 2-3 நாள் தாங்க தேவைப்படுது. நம்ம ஒரு ஷேரை வாங்கி நீட்டி படுத்துக்கிட்டே இருக்கு. ஒரு நண்பர் கூட சொன்னார், கேம்பஸ் ஷேர்னு நினைக்கிறேன், இதை வாங்கி வச்சுக்கிட்டே இருந்தாங்க. கடைசியில் பார்த்தா இவன் மூவ்மெண்ட்டே இல்லைன்னு சொல்லி நான் வித்துட்டு வந்தேன். அடுத்த நாள்ல இருந்தே அவன் 20% ஏறிட்டானா என்னங்க இது அப்படின்ற இது நிறைய பேர்த்துக்கு நடக்குது. மொத்தமே 2-3 நாளில் கீழிருந்து மேல் நோக்கி ஏறி வந்துடுறானுங்க. அது கரெக்டாக நம்ம விற்றதுக்கப்புறம் ஏறி வர்றானுங்க. அது எப்படி தான் கண்டுபிடிக்கிறானுன்னே தெரில. இந்த ஆல்கலமைன் அப்படின்ற ஒரு ஷேர்னுடைய எக்ஸாம்பிள் பாருங்களேன். இவன் வந்து இங்கே கீழே இங்கே தான் கிடந்தான் ஜூன் மாதம். இப்போ நம்ம செப்டம்பர் மாதத்தில் இருக்கோம். ஜூன் மாதத்தில் 1827 ரூபாயில் இருந்தான். அப்படி இப்படின்னு ஆடிக்கிட்டே இருந்தான். இன்னைக்கு பெருசாக ஏறி இருக்காண்டா, எவன்டா அது இன்னைக்கு ஏறி இருக்கிறது மார்க்கெட்லன்னு போய் எடுத்து பார்த்தா இந்த ஆல்கலமைன். கடைசியில் பார்த்தா அவன் இந்த 1800 ரூபாயிலிருந்து 2300 ரூபா வந்துட்டான் பாருங்க. அதே மாதிரி தான் இந்த ஃபைன் ஆர்கானிக்ஸ் அப்படின்ற ஷேர். அவனுமே சமீபத்தில் கிட்டத்தட்ட 4000 ரூபா இருந்தவன் தான். இப்போ போய் எடுத்து பார்த்தா 5377 ரூபாய்ன்னு இருக்கான். ஆக மொத்த பீரியட்னு பார்த்தா ஒரு 4-5 மாதம் தான். என்ன கொடுமையாக இருக்குப்பா. உண்மையிலேயே நிறைய பேர் வந்து ஷேர்ஸை கரெக்டான இடத்துல கண்டுபிடிக்கிறாங்க, உள்ளே போய் என்ட்ரு ஆகுறாங்க. அந்த ஷேர் நீட்டிப்படுத்திருக்கு, இவங்களும் நீட்டிப்படுத்திருக்கு. பட் அந்த ஷேர் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி இவங்க எந்திரிச்சு ஓடி வந்துடுறாங்க. இன்னைக்கு முதலீட்டாளர்களை நல்லா குழுன்னு சந்தோஷப்படுத்தின ஷேர்கள் எது அப்படின்னு பார்த்தா இந்த HEG கிராபைட் அப்படின்ற 2 பங்குகள். ஏன் இது ரொம்பவுமே சந்தோஷப்படுத்தியிருக்கு, மற்ற ஷேர்கள் சந்தோஷப்படுத்தலையே அப்படின்னா, இந்த ஷேர்கள்லாம் இன்னைக்கு ரொம்ப சாதாரண லெவல் ஃப்ளாட் அல்லது நெகட்டிவ்லேருந்து 10% ஏறி இருக்காங்க. அப்போ இன்ட்ராடேல பிடிக்கிறவங்களுக்கே இது ஒரு 10% அப்படின்ற சம்பாரிச்சு கொடுத்துருக்குன்னா உண்மையிலேயே ஒரு சந்தோஷமான விஷயம். நண்பர்களே, சில ஷேர்கள் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அவன் கீழிருந்து மேலே ஏறி பழைய விலைக்கு வருவானா அப்படின்றதான். அதில் ஃபஸ்ட்டு ONGC ஷேரை பார்த்துருவோம். ஏன்னா எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் பல பிரச்சனைகள் அவங்கள ஓட விரட்டும். அதையெல்லாம் தாண்டி வந்தால் தான் சாதனை. அது மாதிரி இந்த ONGC ஷேர் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ரூட் ஆயிலெலாம் நல்லா இருந்தது அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அவனும் நல்லா மேல் நோக்கி ஏறிக்கிட்டே இருந்தால் திடீர்னு பார்த்தா இப்போ க்ரூட் ஆயில் விலை சுமாராக தான் இருக்குது அப்படின்ட்டாங்க. உடனே அதை சாக்கா வச்சுக்கிட்டு இந்த ONGC 15% இறங்கி போச்சு. இந்த ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்மே எடுத்து பார்த்தீங்கன்னா அவனும் 10% இறங்கிட்டான். ஆயில் இண்டியா இது எல்லாமே சுமாராக இருக்குது. என்ன காரணம்னா க்ரூட் ஆயிலினுடைய விலை கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான். ஸோ திடீர்னு எந்தையாவது ஒரு குண்டை போட்டு ஏதாவது ஒரு நியூஸ் சொல்லி க்ரூட் ஆயிலை மறுபடி விலை ஏற்றி விட்டால் தான் இது போன்ற பங்குகளுக்கு ஒரு நல்ல செய்தி அப்படின்ற மாதிரி வரும். தற்போதைக்கு மேலேருந்து கீழே விழுந்து சப்போர்ட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது இது போன்ற பங்குகள்லாம். நண்பர்களே, அலுவாலியா கான்ட்ராக்ட்ஸ்னு ஒரு ஷேர். இவன் மேலேருந்து கீழே சரிஞ்சு வந்து 2 days மூவிங் ஆவரேஜ் கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இவன் என்ன பாவம் செஞ்சான், ஏன் இப்படி இவனை சரிச்சு விட்டாங்க அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த அலுவாலியா கான்ட்ராக்ட்ஸில் என்ன செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவனுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை. அது வந்து ஒரு ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் க்ரோத்தாக இருக்குது. அப்போ உங்கள் மனசில் என்ன தோணும், கண்டிப்பாக இது லாபம் தானே கொடுத்துருப்பான்னு தோணும். கரெக்டு, அவன் லாபம் தான் கொடுத்துக்கிட்டு இருந்தான். 700 ரூபாயிலிருந்து 1400 ரூபா கொடுத்துட்டான். ஆனால் இப்போ கடைசியாக கொஞ்சம் சரிஞ்சுக்கிட்டு இருக்கு. என்ன காரணம்னா, அவன் P&L இயர்லி வைஸ் ஓகே, பட் குவார்டர்லி வைஸ் எடுத்து பார்க்கும்பொழுது ஏதோ ஒரு காரணத்தினால அதர் இன்கம்னு போட்டு ஒரு 200 கோடி மார்ச் மாதத்தில் போட்டு 200 கோடி லாபம்னு காமிச்சிட்டான். அப்போ அது போடாமல் இருந்திருந்தா கூட பரவாயில்ல போல. ஸோ 70 கோடி 200 கோடின்னு அவன் மேலேயே போயிட்டு இருந்த ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் க்ரோத்து டபக்குன்னு அடுத்த ஜூன் குவார்ட்டரில் வெறும் 31 கோடி தான் லாபன்றதுனால கொஞ்சம் தடுமாற்றமாக அதனுடைய விலையில் இருக்குது. இவன் இருக்கக்கூடிய செக்டர்லாம் பார்த்தா நல்ல செக்டர் தான், கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டர் தான். முதலீட்டாளர்களை பொறுத்த வரைக்கும் டிஐஸ் எல்லாம் 25% ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எஃப்ஐஸ் ஒரு 13% ஹோல்டு பண்ணிட்டு இருக்காங்க. மறுபடியும் இந்த ஷேர் மேல் நோக்கி வந்துச்சுன்னா தான் இவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம். நண்பர்கள், இந்த ரோசரி பயோடெக் அப்படின்றது ஃபோக்கஸில் இல்லாத ஒரு செக்டரில் தான் இருக்குது. பட் இருந்தாலும் டெக்ஸ்டைல் ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸில் இருக்குது. இது போன்ற ஷேர்கள்லாம் பார்த்தீங்கன்னா லாபம் அப்படின்றது தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுவும் இல்லாமல் சில காலங்களுக்கு முன்னாடி அவனுடைய ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் க்ரோத் இருந்தது. இப்போ அவனுடைய சேல்ஸை வந்து தக்க வச்சுக்கிட்டா. அதனால் அவனுடைய நெட் ப்ராஃபிட் அப்படின்றது ஃப்ளாட்டாக இருக்குது. இந்த சமயத்தில் இது லாபம் செஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய கம்பெனி அப்படின்றதுனால 5 year பீரியடில் பார்க்கும்பொழுது இவன்லாம் ஒரு காலத்தில் 1600 ரூபா இருக்கான். அப்போ அந்த பழைய ரேட்டை வந்து தொட்டு பிடிப்பானா அப்படின்றதான் இப்போ இந்த ஷேரை வச்சுருக்கிறவங்களுடைய கேள்வியாக இருக்குது. வந்து தொட்டுச்சுன்னா ரொம்ப சந்தோஷம்தான். மிஸ்டர் பவல், எல்லாரும் ஊரில் இருக்கிற எல்லா வேலையும் விட்டுவிட்டு 3 நாள் உலக ஷேர் மார்க்கெட்டே ஸ்தம்பிச்சு ஃப்ளாட்டாக படுத்து கிடக்கு. நீங்கள் பாட்டுக்கு என்னத்தையா சொல்லுங்கள். அதாவது மக்கள் எதிர்பார்க்காத நீங்கள் செய்யுங்க. சும்மா 0.25% குறைக்கிறது அந்த மாதிரிலாம் வேணாம். குறைச்சா 0.5% குறைங்க.
இல்லைன்னா யாருமே எதிர்பார்க்காத மாதிரி பிம்பிளிக்கு பிஆபி இந்த தடவை எந்த விதமான சேஞ்சும் கிடையாது, நோ ரேட் சேஞ்ச் அந்த மாதிரி ஏதாவது சொல்லி விடுங்க. கடைசிக்கு சும்மா ஒரு 100-200 பாயிண்ட்டுக்கு மட்டும் மூவ் ஆகிற மாதிரி ஏதாவது செஞ்சு விட்டீங்கன்னு வச்சிங்களேன், அப்புறம் எல்லாரும் ஏதாவது ஒன்று கேட்டு விட்டுருவாங்க. சரி நண்பர்களே, இன்றைய தகவல் அனைத்தும் உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னு எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.